ஹாய் வணக்கம்மா. ரேஷன் புழுங்கல் அரிசியில் அருமையாக ஒரு புட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை 1 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாமா. இட்லி துணியை நான் எப்போவுமே சுடுதண்ணில் போட்டு எடுத்துருவேன். அந்த அரிசியோடு நம்ம ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது ஈரப்பதம் இல்லாமல் போடணும். தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு தான் போட்டு அரைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா குருணையாக குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இது சால்ட்டு கலந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம இட்லி குண்டால் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஆவி கட்டிடலாம். நான் வெந்த உடனே திறந்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக அருமையாக வெந்திருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் உதிர்ச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மொத்தமாக சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ இது வெந்துடுச்சுன்னா நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குங்க. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு துருவி வச்ச தேங்காயையும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா என்னோடய குழந்தைங்க எப்போவுமே நான் செஞ்சு கொடுத்தேன் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியே கண்டதையும் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த தேங்காய் துருவை சேர்த்துட்டு இதோட சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். பசங்க வெல்லம் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸில் முடிகிற ரெசிப்பியை நீங்கள் பண்ணி பாருங்கம்மா. அருமையாக இருக்கும். நம்மளும் குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான உணவு கொடுத்த மாதிரி மன நிம்மதி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.